கிளம்புன இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியல. நீ வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? குருஜி என்ன சொல்றாருன்னா அவருக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கான். இந்த இந்த அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க போல இருக்க. காப்பாத்துங்க. என் குழந்தைங்களா இங்க பாருங்கப்பா, என்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். அது எல்லாம் உங்களுக்கு தான். என்ன காப்பாத்துங்க. மொத்த சொத்தமா கிடைக்க போகுது. இல்ல 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 குருஜி, இந்த மாதிரி நிறைய முறை நீங்க ஆசை காட்டியிருக்கீங்க. அதை நம்பி நாங்களும் நிறைய முறை மாட்டியிருக்கோம். ஆனா இந்த முறை மாட்ட மாட்டோம் குருஜி. வந்துட்டார். நான் உங்களுக்காக முதலிரவு அறையை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப நீங்க உள்ள போங்க. கல்யாண பொண்ண பின்னாடியே அனுப்பி வைக்கிறேன். எனக்கு என்னமோ இது நல்ல சகுனமா தெரியல. அட சகுனத்தெல்லாம் விடுங்க குருஜி, முதல்ல நீங்க உள்ள போங்க. போங்க குருஜி, இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நான் போறேன். நில்லுங்க. என்னால முடியாது. என்ன பண்றீங்க? வாங்க மாப்பிள்ள. பாஸ்கருக்கு இது வேணுமா? பாஸ்கருக்கு இது வேணுமா? அடே, இந்த பக்கம் வரதுக்கு பதிலா அப்படி வந்திருக்கலாம்ல. முட்டாள் குழந்தை மாதிரி அப்பாவியா இருக்கீங்க. நான் அப்பாவி குழந்தை மாதிரி இருக்கேனா? அடடா, என்ன என்ன என்ன. ஓ ஓ எவ்வளோ அழகா இருக்க. நான் பாஸ்கர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். இவ பேசுறது என்னவோ பாஸ்கர் கூட தான். ஆனா இவ என்னதான் குறி வைக்கிறா? ஓ, அம்மா பாலை குடிக்கணும். பாலை வச்சு குளிப்பாட்ட கூடாது. சரியா பாலை கொடுங்கம்மா. ஏன் இப்படி பண்றீங்க? அப்பா, நீங்க அம்மாவை என்னோட பொம்மையை வச்சு எதுக்காக அடிக்கிறீங்க? இது ரொம்ப தப்பு. அட அம்மா, நீங்க எதுக்காக அப்பாவை அடிக்கிறீங்க? அப்பா திரும்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். உங்க மேல படலையே. இல்ல, காயம் இப்போ இதயத்துல தான் பட்டுச்சு. இங்க என்னதான் நடக்குது? சண்டையும் போடுறீங்க, சிரிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. என்ன பண்றீங்க? பாஸ்கர் முதல்ல தூங்கட்டும். இவங்க எதுக்காக என்ன தூங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க? கண்டிப்பா நான் தூங்கவே மாட்டேன். என்ன பண்ற நீ? வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க.
நீ என்ன பயமுறுத்துறன்னு நினைச்சேன். என்ன முதல்ல எழுந்துறீங்க. எதுக்கு? நீங்க இப்படி கீழே உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சிவ 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 சிவ. இவன் என்ன பண்றா? இல்ல, என்னால இது மேல உட்கார முடியாது. அப்படின்னா வாளி நிறைய இருக்கிற பாலை நின்னுக்கிட்டே குடிப்பீங்களா? ஒரு வாளி பாலா? ஆ, பால் குடிக்கிறதுனால முதலிரவோட அனுபவத்துல எந்த தடங்களும் ஏற்படாது. இது எங்க ஊரோட நம்பிக்கை. ஒருவேளை குடிக்கல நான் சோர்வாயிருவனோ? வாழ்க்கை பூரா இந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் போல இருக்கே. இந்தாங்க இல்ல, பால் குடிங்க. வேணாம். நீங்க குடிச்சுதான் ஆகணும். வேணாம் வேணாம். ஒருவேளை நீங்க பால் குடிக்கலனா எங்க தேவதைகள் கோவப்படுவாங்க. குடிச்சா நேரம் கடவுள்கிட்டயே போய் சேர்ந்துருவனே. இந்தாங்க குடிங்க. வேணாம் குடிங்க. வேணாம் வேணாம். இல்ல. கொஞ்சம் இரு, வந்துடுறேன். இன்னும் முடியலங்க. இன்னும் என்னம்மா பாக்கி இருக்கு? இப்போ நீங்க உங்க கைகளால என் மென்மையான கைகளை அமுக்கி விடணும். அதுக்கப்புறம் நான் என்னோட மென்மையான கைகளால உங்க கைகளை அமுக்கி விடுவேன். நல்ல வாய்ப்பு. நான் அமுக்குற அமுக்குல இவளுக்கு கைவலி வந்து துடிக்கணும். அப்படியே இவ மயங்கிருவா. அதுக்கப்புறம் நாம தப்பிச்சிடலாம். இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். கொடுங்க, உங்க கைய கொடுங்க. தனி உள்ள இந்த கிழவன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். அட விடுமணி, காலையில நம்ம பார்த்துப்போம். காலையில குருஜி உயிரோட வந்தார்னா அவர்கிட்ட நாம அது என்ன சத்தம்னு கேட்டுக்கலாம். சரியா சொன்ன தனி, சரியா சொன்ன. வா வா, நம்ம கிளம்பிடலாம். உங்களுக்கு இவ்வளவுதான் சக்தி இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பலமா அமுக்குங்க. இன்னும் எப்படி பலமா அமுக்குறது? சரி, அதை விடுங்க. இப்ப நான் உங்க கையை அமுக்கி விடுறேன். கையை அமுக்கிதான் ஆகணும். வேணாம் வேணாம். அவன் காத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு? பாஸ்கரோட தம்பிக்கு. பாஸ்கர் எதுக்காக கதவை தட்டிக்கிட்டு இருக்கான்? சத்தம் வர்றது இங்க இருந்து இல்ல, அங்க இருந்து வருது. அடடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இந்த நேரத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கதவை திறங்க. சீக்கிரம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கதவை திறங்க.
கதவை திறங்க. அட, என்ன இந்த நேரத்துல ஒருத்தரோட வீட்டுக்கு வந்து கதவு தேடிக்கிட்டு இருப்பீங்களா? வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த ராத்திரியில உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க. எங்களோட குருஜிக்கு என்னாச்சு அவருக்கு? அவருக்கு இப்ப பெரிய ஆபத்து வந்திருக்கு. வாழ்த்துக்கள். பிரச்சனை வந்தது அவருக்கு. ஐயோ, எங்க போறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? கதவை திறங்க. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. கதவை திறங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. யார் அது கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது? பாஸ்கர், பாஸ்கர் எழுந்துருவா. போங்க, எங்க? சீக்கிரமா எழுந்து போய் கதவை திறந்து விடுங்க. ஐயோ, நீ எதுக்காக கத்துற? பாஸ்கர் எழுந்துருவான். நீங்க ஏன் கத்துறீங்க? போய் கதவை திறங்க. சரி, நான் போய் கதவு திறக்கிறேன். நீ தனியா திராட்சை சாப்பிடு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கதவை திறங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, சீக்கிரம் கதவை திறங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களால மட்டும்தான் எங்க குருஜிக்கு உதவி பண்ண முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அம்மாவோட தடி. அம்மாவோட தடியா? அம்மா, நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அம்மாவோட தடியை நாங்க கண்டுபிடிச்சு தரோம். அம்மா எந்திரிச்சாங்கன்னா எங்களை அடி பின்னிடுவாங்க. நாங்க தேடுங்க, தேடுங்க. இந்தாங்க. கிடைச்சிருச்சா? நன்றி. ரெண்டு பேரும் குறுக்க வந்துட்டீங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டீங்க. என்ன நிம்மதியா திராட்சை கூட சாப்பிட விடல. ராத்திரில யாரு திராட்சை சாப்பிடுவா? நான் சாப்பிடுவேன். உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையா? சரி, இப்ப சொல்லுங்க. அப்படி என்ன ஆபத்துன்னு இந்த நடுராத்திரியில என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்க? குருஜி, முதலிரவு முதலிரவு நடத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இல்ல உங்களோட இது இல்ல. எங்க குருஜி முதலிரவை கொண்டாடுறதுக்கு அறைக்கு போனாரு. இப்ப அவர் அந்த அறைக்குள்ளேயே இல்ல. அப்படின்னா எதுக்குள்ள இருக்காரு? அவர் எந்த அறையிலுமே இல்ல. பூஜை அறையில இருப்பாரு. வீட்டுக்குள்ளேயே கிடையாது. என்ன சொல்ல வரீங்க? வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு. யார் வீட்ல இருந்து? அவருடைய வீட்ல இருந்தே காணாம போயிட்டாரு. நீங்க சீக்கிரமா எங்க கூட வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மாட்டேன். ஆனா ஏன்? ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த மறக்கறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சபதம்? நீங்க ரெண்டு பேரும் ஒரு சபதம் போட்டீங்களே, ஞாபகப்படுத்தி பாருங்க. நாங்க உங்ககிட்ட அழுதாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, யாசகமா கேட்டாலும் சரி, உங்க கால்லயே விழுந்தாலும் சரி, நீங்க திரும்பவும் அரசவைக்கு வந்துடாதீங்க. நாங்க ஏற்கனவே கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கோம். எங்க கெஞ்சுறீங்க? நீங்க என்ன கொஞ்சம் கூட சந்தோஷப்படுத்தல. என்ன சொல்றாரு? இப்ப என்ன பண்றது மணி? சரி, வா போய் கெஞ்சுவோம். இப்ப பாருங்க. எப்படி இருக்கே மணி? குருஜி, 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 நான் சொன்னேன்ல. குருஜி வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு. குருவை பத்தி குருமாதா கிட்ட கேட்டீங்களா? இல்ல. அட, முதல்ல அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்திருக்கலாம்ல. எங்க அவங்க? அவங்க பூஜை அறையில இருப்பாங்க. அட, குருமாதா குருவை விட மோசமா இருக்காங்களே. கணவர் காணாம போயிட்டாரு, மனைவி தூங்கிட்டு இருக்காங்க. குருமாதா. ஓம் ஓம் தத்தாச்சாரியார் நமஹ. ஓம் தத்தாச்சாரியார் நமஹ. குருமாதா, நீங்க உங்க கண்களை கொஞ்சம் திறக்கறீங்களா? எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. உங்களுக்கு உதவி பண்ற அளவுக்கு நான் யாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா? உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரு அந்த பகவான் தத்தாச்சாரியார் தான். ஆனா இப்ப உங்க பகவானுக்கே உதவி தேவைப்படுது.
குரு எங்க? இங்க எங்கேயுமே இல்லையே. இவ்ளோ சின்ன விஷயமா? இது சின்ன விஷயம்லாம் இல்ல குருமாதா. குருஜி எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே அவரை காணோம். அவரு தியானத்துல ஆழமா இறங்கி வேற உடலுக்கு போயிருப்பாரு. தனிமணி, உங்க 2 பேருக்கும் அவரோட சக்தியை பத்தி தெரியும்ல? அதான் தெரியுமே, பிரச்சனையே அதுதானே. குருமாதா, அவருடைய புது மனைவியையும் மாமனாரையும் எங்கேயும் காணோம். அவர் மனைவியோட சேர்ந்து காலையில நடைபயிற்சிக்கு போயிருப்பாரு. இப்ப வந்துருவாரு. குருமாதா, குருஜி நேத்து ராத்திரில இருந்தே காணாம போயிட்டாரு. முட்டாளானி, அவரெல்லாம் காணாம போக மாட்டாரு. அவரு பெரிய மகான். இப்ப அவரோட உண்மையான உருவத்தை விட்டு வேற ஏதாவது ஒரு ரூபத்துல இருப்பாரு. இந்த சமயத்துல முழு பிரம்மாண்டத்தையும் அவர் சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கு எப்ப தோணுதோ திரும்பவும் அவர் உருவத்துக்கு வந்துருவாரு. என்னோட சுவாமியோட லீலைகளுக்கு எல்லையே இல்ல. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றது சரிதான் குருமாதா. பகவான் தத்தாச்சாரியாரோட லீலைக்கு எல்லையே இல்ல. நீங்க தியானம் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். ஓம் தத்தாச்சாரியார் நமஹா, ஓம் தத்தாச்சாரியார் நமஹா, ஓம் தத்தாச்சாரியார் நமஹா. கடைசியா குருவை நீங்க எங்க பாத்தீங்க? அவரோட அறையில. சரி வாங்க, அங்க போலாம். சரி வா போலாம். என்னது? என்னது இது? இதெல்லாம் பார்க்கும்போது எங்க குருஜி சின்ன குருமாதா கூட சேர்ந்து ஹோலி விளையாடிட்டு இருந்தாரு போல இருக்கு. இது தந்திர மந்திரத்தோட பூஜை பொருட்கள். இங்க யாரும் யாகத்தை நடத்திருக்காங்க, அதுவும் சந்தன கட்டையால. அம்மா தாயி, இது என்னது? இந்த இலைகளை வச்சுதான் குருவை மயக்கமடைய வச்சிருக்காங்க. திரும்பவும் தூங்குங்க. இங்க பாருங்க. இங்க இருந்து யாரையோ இழுத்துட்டு போயிருக்காங்க. நிச்சயமா அது குருவா தான் இருப்பாரு. மயிலிறகு. ஆராக்கிக்கு ஆராக்குக்கு எந்த ஊரை சார்ந்தவங்க? எங்களுக்கு தெரியாது. இந்த 4 பொருட்களும் ஒரே இடத்துல, விஜயநகரத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது எல்லாமே கிடைக்கும். எங்க? நெமலிபுரத்தோட காட்டுல. அவங்க கண்டிப்பா குருவை நெமலிபுரத்துக்கு தான் சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படியா? உறுதியா சொல்றீங்களா? அவங்க நம்ம குருவை சிறை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்களா? இத பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. வாழ்த்துக்கள் மணி, வாழ்த்துக்கள். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்புங்க. குருஜி மறுபடியும் எங்க வாழ்க்கையில வருவாருன்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். இல்ல அது என்னன்னா, குருஜிக்கு அப்புறம் எங்க 2 பேரையும் தானே ராஜகுருவாக்குவாங்க. அதனாலதான் தனிச்சாரியார் மணிச்சாரியார். அது சரி, குருவை பத்தி உங்க 2 பேருக்குமே கவலை இல்லைன்னா எனக்கு என்ன? இந்தாங்க. கொடுங்க. நீங்க சீக்கிரம் போங்க. உங்க குடும்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நீங்க போங்க. சரி, நான் கிளம்புறேன். ஆனா என்னன்னா, நெமலிபுரத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஆபத்தானவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எந்த காரியத்தையும் ஒரு முறை பண்ண மாட்டாங்க, கிட்டத்தட்ட 2-3 முறையாவது கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ குருவுக்கு பதிலா நீங்க 2 பேரும் ராஜகுரு ஆயிட்டீங்கன்னா அவங்க உங்க 2 பேரையும் சிறைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களே. எப்படியோ உங்க சின்ன குருமாதா உங்க 2 பேரையும் பாத்திருக்காங்கல்ல, அப்படிதானே? அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நாம போகலாம். நாம எல்லாரும் சேர்ந்து குருவை தேடலாம். உங்களோட இந்த வரவேற்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பழம் இது? இந்த மாதிரி ஒரு பழத்தை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. இதை நான் சாப்பிட்றேன், ஆனால் அப்புறமா சாப்பிட்றேன்.
என்னாச்சு? என்னது இது டுக்கு டுக்கு டுக்குன்னு என்ன பேசுறாங்கன்னு தெரியல. எனக்கு இன்னும் சாப்பிடுறதுக்கு நிறைய கொண்டு வரணும்னு பேசிக்கிறாங்க போல இருக்கு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு உணவுகள் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? அப்பதான் பலிக்கான சடங்கு நல்லபடியா முடியும் அப்படின்னு. ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒரு வேலை சரியா, இந்த கொண்டு குண்டா சின்ன சின்னதா திராட்சை பழம் இருக்குமே, அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. கொடு. குருவே, நீங்க பலிக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த பலி எல்லாம் கொடுக்கறதா இல்ல. பலி கொடுக்க வேண்டியது நீங்க கிடையாது, உங்களை தான் பலி கொடுக்க போறோம். ஓஹோ, என்னது? என்ன பலி கொடுக்கறதா? நான் சொல்றது நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. சாரதா, நான் சொல்றத கவனமா கேளு. ஆனா சாரதா தூங்குறாளே. நீ வாய மூடு. ராத்திரி எல்லாம் பாஸ்கரால இவ சரியா தூங்கவே இல்ல. அப்ப நானும் தான் தூங்கவே இல்ல. நானும் தான் தூங்கல. சரி, அதெல்லாம் விடுங்க, நான் சொல்றத கவனமா கேளுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எதுக்காக என்ன இவ்வளவு காலையிலேயே வர சொன்னீங்க? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, நேரம் இல்ல. நீங்க ஒரு முறை என்கிட்ட நெமிலிபுரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, விஜயநகரத்தை சுத்தி நிறைய காடுகள் இருக்கு. ஆனா நெமிலிபுரம் மத்த இடத்தை விட ரொம்ப ஆபத்தான இடம். அதுவும் அந்த இடம் குறிப்பா ஆதிவாசிகளுக்கான இடம். அட கடவுளே, இப்ப நம்ம அங்க போய் ஆகணும். நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டணும். என்ன? ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன எதுக்காக மரணத்தோட வாயிலுக்கு கூட்டிட்டு போறீங்க? இங்க பாருங்க மந்திரியாரே, குருவோட உதவிக்காக நம்ம இதை பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். குருவோட உயிரை காப்பாத்த நீங்க எனக்கு உதவி பண்ணி ஆகணும். இங்க பாருங்க, இந்த 4 பொருட்கள் குரு எங்க இருக்காரோ அங்க வரைக்கும் கூட்டிட்டு போய் சேர்க்க உதவி பண்ணும். ஆனா அங்க தனியா போறது சரியில்லை பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அதனாலதான் உங்களையும் கூட கூட்டிட்டு போறேன். என்னது? அப்படின்னா நம்ம 2 பேரும் தனியா அங்க போக போறோமா? இது நமக்கான சவால் தான். அட, இது சவால் இல்ல, பேர் ஆபத்து பண்டிதர் ராமகிருஷ்ணரே. சரி, நாம ஒண்ணு பண்ணுவோம். நாம நம்ம சேனைகளோட அங்க போவோம். அப்படி போக கூடாது. சேனைகளை கூட்டிட்டு போனா சத்தம் வரும். ஒருவேளை இது ஆராக்கிக்கும் ஆராக்கூக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா குருவோட உயிருக்கு ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்தா நல்லாதான் இருக்கும். போனா போக, அவனை விட. இல்ல, இங்க பாருங்க, மத்தவங்களும் உதவிக்கு தேவைன்னா அம்மா சாரதா குண்டப்பா கூட வரணும். பாஸ்கர் கூட வரணும். நீங்க வேணா போங்க, ஆனா நான் பாஸ்கரோட உயிருக்கு ஆபத்தை வர விட மாட்டேன். கத்தாத பாரு, பாஸ்கரை பத்தி உனக்கு எவ்வளவு கவலை இருக்கோ எனக்கு அவ்வளவு இருக்கு. நான் சத்தியம் பண்ற, பாஸ்கருக்கு எதுவும் ஆகாது. அம்மா. அட அப்பா, நீங்க இந்த சின்ன குழந்தையோட உயிருக்கு ஏன் ஆபத்து விளைவிக்கிறீங்க? நான் உங்க மகன் தானே, என்ன எதுக்காக கூட்டிட்டு போறீங்க? இவனை பாருங்க, நீங்களாம் எவ்வளவு பயப்படுறீங்க, ஆனா இவன் எவ்வளவு தைரியமா இருக்கான்னு பாருங்க. என்ன பாஸ்கர், நீ எனக்கு துணையா இருப்பல்ல? இந்த அத்தியாயத்துல உனக்கு முக்கியமான பங்கு இருக்கு. என் உணர்ச்சியை தூண்டி விடாதீங்க. சரி, குரங்குக்கு வாக்கப்பட்டதுக்கு அப்புறம் மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும். கூட வரேன். நான் வரமாட்டேன். என்ன விட்டுருங்க. நான் என்னோட மந்திர சக்தியால உங்க அத்தனை பேரையும் பஸ்மமாக்கிடுவேன். இது என்னுடைய ஆணை. என்ன விட்டுருங்க. இல்ல, இது ஆணை இல்ல, என்னோட வேண்டுகோள். உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், என்ன விட்டுருங்க. எனக்கு இன்னும் வயசே ஆகல, இவ்வளவு சின்ன வயசுலயே சாகணுமா? இங்க பாருங்க, என்ன மாதிரி ஒரு புனித ஆத்மாவை இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாவம் வந்து சேரும். இங்க பூகம்பம் வந்துடும், எரிமலை வெடிக்கும், எல்லாம் செத்து போயிருவீங்க, பஸ்மமாயிருவீங்க. நான் சொல்றத கேளுங்க, என்ன விட்டுருங்க, என்ன பலி கொடுக்காதீங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அம்மா.
கிடைச்சிருச்சு. அப்படின்னா நம்ம முதல் கட்டத்தை தாண்டிட்டோம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நாம இங்கிருந்து இடது பக்கமா போகணும். எல்லாரும் வாங்க 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 வாதனி வாங்க. ஒரே ஒரு முறை என் கைக்கு வந்து சேரு, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுடுறேன். என்னையா பண்றீங்க? என்ன விட்டுருங்களேன், என்ன விட்டுருங்களேன். என்னதான் பண்றீங்க? என்ன பலி கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. ஆசீர்வாதம் பண்ணதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? இனி நான் வாழ்க்கையில யாருக்கு ஆசீர்வாதமே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. அங்க பாருங்க. வித்தியாசமான காட்டு. கனிமணி, இந்தாங்க. இதான் இந்த இலையை வச்சுதான் நம்ம குருவை மயக்கமடைய வச்சிருக்காங்க. நாம இப்போ இங்கிருந்து இடது பக்கமா போகணும். வாங்க 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 வாங்கம்மா. அந்த கிழவ குருவால இந்த வயசுலயும் நான் இவ்ளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். சாரதா தேவி, இல்ல 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 இல்ல, குரல் மட்டும்தான் என்னோடது, கோவம் அம்மாவோடது. ஆமாமா, சும்மா விடாதீங்க. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் தானே. ஆமா, என்ன பண்றது? மணி, என்னது இது இது சந்தனக்கட்டை. சந்தனக்கட்டையா? அப்படின்னா அப்படின்னா நாம சரியான வழியில போயிட்டு இருக்கோம். வாங்க சீக்கிரம் வாங்க. அம்மா சீக்கிரம் போங்க. சிவ 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 சிவா சிவா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்க. உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், நான் வர்ணமாலாவை விட்டுட்டு சௌதாமினி கூட சந்தோஷமா இருப்பேன். இல்ல 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 இல்ல, மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க. நான் அந்த சௌதாமினியை விட்டுட்டு வருணமாலா கூட அன்பா இருப்பேன். என்னது? என்னது இது? மயில் இருக்கு. குருவே, குருஜி, குருவே. அட, நாம தப்பான வழியில போயிட்டு இருக்கோம். நான் சொல்றத கேளுங்க. 4வது அறிகுறி எனக்கு கிடைச்சிருச்சு. அம்மா, 3 அறிகுறி கிடைச்சிருச்சு. இப்ப மயிலிறகு எங்க தேடுறது? நீங்க எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டீங்க? நாம தவறான வழியில போயிட்டு இருக்கோம். குருவே, நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு தோணுது. அங்க பாருங்க, மயிலிறகு. மயிலிறகு கிடைச்சிடுச்சு. இங்க பாருங்க, மயிலிறகு. அங்க பாருங்க, கொகை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நிச்சயமா நம்ம குருஜிய இந்த குகைக்குள்ளதான் சிறை பிடிச்சு வச்சிருப்பாங்க. தனிமணி,
நீங்க 2 பேரும் பெண்களையும் குழந்தையையும் பாத்துக்கோங்க. இப்படி வாங்க. சரி சரி எங்களை காப்பாத்துங்கம்மா. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. நிறுத்து. கடவுளே, போங்க மந்திரியாரே, போங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப உங்களோட முறை. அட மந்திரியாரே, நீங்க என்ன பண்றீங்க? இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு வீர அப்படின்னு யார் சொன்னா? அட, நீங்க மந்திரியார் தானே? ஆமா தானே? இன்னொரு முறை முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். போங்க. கண்டிப்பா போங்க. கண்டிப்பா நிச்சயமா அப்படிதான். இல்ல 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 பண்டிதர் ராமகிருஷ்ணா, இல்ல, என்னால இதை பண்ண முடியாது. அட, அம்மா வேண்டாமா, போகாதீங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். போகாதீங்க அம்மா. அம்மா அவ்வளவுதான். அடடா பாட்டி, இதுதான் பெண்ணோட சக்தின்னு சொல்லுவாங்க. அடிச்சிட்டீங்களா? அம்மா, அது சொல்லுங்க, என் குல தாயே. அம்மா வாழ்க. என்னோட அம்மா வாழ்க. வாங்க வாங்க வாங்க. சரி, வாங்க. இது என்ன தண்டனப்பா? எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. போதும் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க. சிரிச்சு நான் செத்து போயிருவோம் போல இருக்கு. அம்மா, இதுதான் இந்த நிமலிபுரத்தோட பலி சடங்கு. சிரிக்க வச்சு உயிர் எடுத்துருவோம். நீங்க இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா உங்களோட இதயம் ரணமாயிடும். அப்புறம் உங்களுக்கு மரணம் தான் ஏற்படும் குருவே. ராமா, அம்மா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவங்களை சுத்தி வளைங்க. யாரும் கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எங்க அம்மாவோட தடியால அடிச்ச ஒரே ஒரு அடியில உங்க காவலாளி மயங்கி விழுந்துட்டான். எங்க அம்மாவோடது சாதாரண தடியெல்லாம் கிடையாது. இதுல அற்புத சக்திகள் இருக்கு. யார் தலைமையாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, 4 தலைமுறைக்கு பித்த முடிச்சு சுத்துவீங்க. ஆமா, இந்த கிழவி ரொம்ப தாடிப்பா. அம்மாவோட தடியில அற்புத சக்தி இருக்குன்னு ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு அம்மா தான் சொன்னாங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்க? குரு கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க அவரை பலி கொடுக்கறோம். ஆனா ஏன் பலி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
என்கிட்ட சொல்லுங்க, என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? குருஜியை பலி கொடுக்கறதுக்காக நாங்களும் உங்களுக்கு உதவி செய்றோம். இத பாருங்க, பல தலைமுறையா நெமிலிபுரத்துல நாங்க இந்த சாபத்தோட தான் பிறக்கிறோம். இதுக்கு பரிகாரத்தை தேடித்தான் நாங்க எங்களோட சின்ன பாறை கடவுளுக்கு பலி கொடுத்து சந்தோஷப்படுத்துறோம். ஆனா குருவை ஏன் கொடுக்கணும்? 100 வருஷத்தோட தேடல் எங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த பலியால எங்களோட சின்ன பாறை கடவுள் சந்தோஷம் அடைஞ்சு எங்களோட சாபம் முடிவுக்கு வரும். இப்ப எப்படி பயமுறுத்துவ? அட கடவுளே, இப்படியே போனா குரு சிரிச்சு சிரிச்சு உயிரை விட்டுருவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் இவ்வளவு தாமதிக்கிறீங்க? சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. அட, ஒரு நிமிஷம். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இவரு ராஜகுருவே கிடையாதே. இவரு தற்காலிக மகாராஜா. அப்ப ராஜகுரு யாரு? இவங்க 2 பேரும். உங்க 2 பேர்ல யாரு ராஜகுரு? நான் இல்ல, இவர்தான் ராஜகுரு. ஆமா, நான் தான். ஆமா, இல்ல இவர்தான் உண்மையான ராஜகுரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க எதுக்காக எங்களை மாட்டி விட்டீங்க? அட, நீங்க தான் ராஜகுருன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க தானே ராஜகுரு? இவங்க தானே ராஜகுரு குருவே? ஆமா, இவங்க தான் ராஜகுரு. இவங்க 2 பேரையும் சிறப்பிடிங்க. வாங்க வாங்க குருவே, வாங்க. இப்ப இவங்களை பலி கொடுத்துருவாங்கல்ல? என்ன பார்த்தா சிரிக்கிறீங்க நீங்க? எம்மா தாயே. அராக்கி, வணக்கம். கொஞ்ச நேரம் நாங்க இங்கேயே இருந்து ராஜகுருக்களோட பலிய பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமா மகாராஜா. ரொம்ப நன்றி. மணி, ஏதாச்சும் பண்ணு. இங்க பாரு மணி, அந்த மோசமான கிழமை நம்ம சாவுறத பார்க்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு சந்தோஷமா பழத்தை தின்னுட்டு இருக்கான் பாரு. தனி இந்த கிழமை இருக்கானே, நரகத்துக்கு தான் போவான் பாரு. சின்ன பாறை கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த 2 ராஜகுருக்களை பலி கொடுக்க போறோம். அட கடவுளே. இந்த குண்டப்பா எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கா? சாரதாவை தானே பேச சொன்னேன். அட அம்மா, இந்த மணிக்குமாரோட பேச்சு யாருக்குமே புரியாது. என் அப்பாவோட திட்டத்தை எதுக்காக இப்படி கெடுக்குறீங்க? அட, என்னோட மரியாதையை பத்தியாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கலாம்ல. குட்டி ராமனா, அப்பாவிகளை பலி கொடுக்கறத போதும், நிறுத்துங்க. இது என்ன மொழி? இது கடவுளோட மொழி. இவர் என்ன சொல்றாருன்னா, பலி கொடுக்கறத நிறுத்துங்கன்றாரு. சின்ன பாறை கடவுள் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. நீங்க தான் எங்க இங்க வர வச்சுக்கீங்க.
ஆனா நீங்க எல்லாரும் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஒரு தலை கொடுக்கறதுனால அப்படி என்ன வரப்போகுது? என்ன சொல்றாருன்னா நீங்க தான் வர வச்சீங்களா? நீங்க எல்லாரும் பண்றது பெரிய தப்பா. லலி பலி கொடுக்கறதுனால என்ன கிடைக்க போகுது? சரிதானே சின்ன பாறை கடவுளே? சரி சரி. சரிதானா சரிதானா? அடே மணிக்குமார், உன் வாய கொஞ்சமாச்சும் சரி பண்ணு. லலி இல்ல பலி. நாங்க இந்த பலியை கொடுக்கலனா நாங்க எங்க மொட்டத்தல சாபத்துல இருந்து எப்படி விடுதலை பெறுவோம் சின்ன பாறை கடவுளே? முத்தையா பொறுக்கிறது சாபம்னு யார் உங்களுக்கு சொன்னது? இதுதான் உங்ககிட்ட இருக்க விசேஷமான விஷயம். நீங்க எல்லாரும் இதை நினைச்சு பெருமைதான் படணும். இவரு என்ன சொல்றாருன்னா மொட்டையா இருக்கிறது சாபம்னு யார் சொன்னது? இது உங்களோட விசேஷத்தன்மைன்னு சொல்றாரு. இத நினைச்சு நீங்க எல்லாரும் பெருமைப்படணும்னு சொல்றாரு. இது எப்படி உங்களோட சாபமாகும்? ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனோட அழகு உள்ளுக்குள்ளதான் இருக்கும், வெளியில கிடையாது. கடவுள் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு அழகான முகத்தை கொடுத்திருக்காரு. ஆனா என்ன பலன்? நீங்க எல்லாருமே ராட்சசன் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏன்? விஜயநகரம் முழுக்க உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். ஏன்னா நீங்க நம்ம காடுகளை பாதுகாக்கிறீங்க. உங்களோட நல்ல மனசு, உங்களோட அப்பாவித்தனம், உங்களுடைய ஒற்றுமை, உங்களுடைய மணித்தத்துவம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல தேடினாலும் கிடைக்காது. வெளியில அழகா தெரியறதுக்காக நீங்க உங்க மனசோட அழகை எதுக்காக இழக்கிறீங்க? பலி கொடுக்கறதுனால உங்க எல்லாருக்கும் பாவம் தான் கிடைக்கும். உங்களுடைய விசேஷத்தன்மை, உங்களுடைய மணித்தத்துவம், உங்களுடைய அப்பாவித்தனம் எல்லாமே போயிடும். மக்கள் உங்க எல்லாரையும் கொலைகாரங்களா பார்ப்பாங்க, உங்களை வெறுப்பாங்க. எங்க மகாராஜர் கிருஷ்ணதேவராயர் உங்க எல்லாரையும் ராஜ்யத்தை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. அப்புறம் நீங்க எங்க போவீங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.